ராகம பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். இவர் பிரபல பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவவினுடைய நெருங்கிய சகா என சொல்லப்படுகிறது. இது குறித்து மேலதிக விவரங்களை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் நேற்று காலை கந்தானை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான சில மேலதிக விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். ஒரு கிராமத்தில் அந்த ஊர் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் கடுமையான மோதல்களும் முட்டுப்பாடுகளும் ஏற்பட்டிருக்கின்றன. என்ன காரணத்துக்காக ஊர் மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் அந்த சண்டை வந்தது என்பது சம்பந்தமாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் முதியவர் ஒருவர் தவறான முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். IMF இலங்கைக்கான புதிய கடன் உதவியை வழங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 4ஆம் திகதி 2025 ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். முதலில் செம்மணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அகழ்வு பணிகள் குறித்த செய்திகளை பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், 2ஆம் கட்டமாக இப்பொழுது அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. ஒவ்வொரு நாளுமே ஏராளமான மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்படுகின்றன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் கட்டத்தினுடைய 8ஆம் நாள் நேற்றைய நாளின் முடிவில் மொத்தமாக 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. இந்த 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 34 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையான, அதாவது மண்டை ஓட்டில் இருந்து கால் எலும்பு வரை முழுமையான ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகளாக 34 இருக்கின்றன. அதே போல ஏனைய 6 பகுதி அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை 40 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், இந்த ஒவ்வொரு நாளும் மீட்கப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகள் எல்லாம் எங்க கொண்டு போய் பாதுகாப்பாக வைக்கப்படுது? ஏனென்று சொன்னா அந்த எலும்புக்கூட்டு தொகுதிகளை பத்திரமாக பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அப்பதான் ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும். பிறகு அதுவும் காணாமல் போயிடும். ஏனென்று சொன்னா நாட்டில் யாரையுமே நம்ப முடியாது, உங்களுக்கு தெரியும். எனவே யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பத்திரமாக அவை வைக்கப்படுகின்றன என சொல்லப்படுகின்றது. இந்த அகழ்வு பணிகளை மேற்பார்வை செய்வோர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ் மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி AA ஆனந்தராஜா அவர்களும், தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும், அதே போல சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் பிரணவன் செல்லையா ஆகியோருடைய தலைமையில் அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த அகழ்வு பணிகள் ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அகழ்வு பணிகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள், தொண்டர்கள், இவர்களை நாங்கள் பாராட்டணும். பாராட்டுன்றதை விட அவர்களுடைய அந்த ஒரு கடமையை நாங்கள் நெச்சு பார்க்கணும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு நாளுமே ஒரு மயானத்தில் இருந்து நிலத்தை தோண்டி ஒவ்வொரு தடவை மண்ணை தோண்டி எடுக்கும் போது அதுக்குள்ள இருந்து எலும்பு கூடுகள் வெளியில வரைக்குள்ளையும், இந்த மாதிரி பொம்மைகள், புத்தக பைகள் வெளியில வரைக்குள்ளையும் முதல்ல அவர்களுடைய கண்ணில் தான் படும். அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு வீடியோக்கள் எடுக்கப்பட்டு ஏனைய மக்களாகிய எங்களுக்கு தெரிய வரும். எனவே அந்த முதல் முறையாக அந்த காட்சிகளை பார்க்கக்குள்ள அந்த எலும்பு கூடுகளையும் அந்த புத்தக பைகளையும் அந்த பொம்மைகளையும் பார்க்கக்குள்ள அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்றதை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த களப்பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவருடைய அந்த ஒரு உழைப்பையும் தியாகத்தையும் நாங்கள் நினைச்சு பார்க்கணும். அவர்களுக்கு பாராட்டி வாழ்த்துறதை விடவும் இது எங்களுடைய கடமை. அந்த கடமையை அவர்கள் சரியாக செய்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அந்த கடும் உழைப்பை நாங்கள் எல்லோரும் மனதிலே நன்றியுடன் நினைத்து பார்க்க வேண்டும். நேற்று காலை 10 மணியளவில் கந்தானை பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே ஒருவர் கொல்லப்பட்டார். உபாலி என்று சொல்லப்படுற ஒருவர் கொல்லப்பட்டது. இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இப்போ அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாக சில மேலதிக விவரங்கள் வெளியாகி இருக்குது. என்னென்று சொன்னால் இதில் உபாலி என்று சொல்லப்படுற ஒருவர் கொல்லப்பட இன்னும் ஒருவர் காயமடைந்தவர். அவருடைய பெயர் சமீர மனஹார என்று சொல்லப்படுது. அவரை இலக்கு வச்சு தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. அந்த தாக்குதல் இலக்கு இவர்தான். ஆனால் அவர் காயங்களோட உயிர் தப்பிட்டார். அவர்தான் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மேல நிறைய கேசுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் போதைப் பொருள் வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இது போதைப் பொருள் கும்பலுடன் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கும் என்று சொல்லி போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் இந்த கொலையை செய்யும்படி அல்லது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தும்படி உத்தரவிட்டவர்கள் யார்
என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்கம் போல துபாயில் இருந்து தான் அந்த உத்தரவு வந்திருக்கிறது. துபாயில் வந்து தலைமறைவாகி இருக்கின்ற 2 பேர், அவர்களுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கந்தானே ரஞ்சி, மற்றவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட்டி மல்லி. பெரிய உலக சாதனை படைச்சாக்கள். பின் அவையின் பேர் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே சொல்லி கொண்டிருக்கிறோம் செய்திகளில். என்ன செய்கிறது, வேறு வழி இல்லாமல் சொல்ல வேண்டி கிடக்குது. எனவே இந்த 2 பேருடைய திட்டமிடலில் தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. எனவே ஒருவருக்கு இலக்கு வைத்து அவர் உயிருடன் தப்பிவிட்டார். அவருடைய மச்சான் வந்து உயிரிழந்திருக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பயன்படுத்தப்பட்டது T56 வகை துப்பாக்கி தானே. அதில் வந்து ஒரு மேகசினில் வந்து 30 ரவைகள் இருக்கும். அந்த 30 ரவைகளில் வந்து 23 ரவைகளை வந்து நேற்று சுட்டிருக்கணும். அந்த அளவுக்கு கொல்லவரியில் சுட்டு தள்ளியிருக்கணும். எனவே 23 ரவைகளுக்குரிய வெற்று தோட்டாக்கள் வந்து சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து போலீசாரினால் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஒரு துப்பாக்கி குண்டு காரிலே பட்டு தெரிச்சு இன்னொரு பெண் ஒருவருடைய கழுத்து பகுதியில் உரசி சென்றதாக சொல்லப்படுகிறது. அதிலே வந்து குறிப்பிட்ட அந்த பெண்மணி வந்து லேசான முறையில் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இவை நேற்று காலை 10 மணியளவில் அந்தானை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக வெளிவந்த சில மேலதிக தகவல்கள். நேற்று இரவு ராகம பகுதியில் இன்னும் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவருடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமி உப்புல் என்று சொல்லப்படுகிறது. ஆமி உப்புல் என்று சொல்லப்படுற ஒருவர். இவர் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரபல பாதாள உலக குழு தலைவன், ஏற்கனவே கொல்லப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவ, அவருடைய நெருங்கிய சகா என சொல்லப்படுகிறது. உங்கள் எல்லாருக்குமே கணேமுல்ல சஞ்சீவை பற்றி நல்ல வடிவாகவே தெரியும். ஏற்கனவே நீதிமன்றத்துக்குள்ள வச்சு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தவர். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் அதுக்கு பிறகு செவ்வந்தி காணாமல் போனதும் இன்று வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி அந்த கதை ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. இப்ப அவருடைய நெருங்கிய சகாவாகிய ஆமி உப்புல் என்பவர் ராகம பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு முன்னால வச்சு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். வழக்கம் போல அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் வந்து இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள். வழக்கமா என்ன நடக்கும் என்று சொன்னா, இந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளும் மோட்டார் சைக்கிள் தான் பெறுவினம். ஆனா நேற்று அவைக்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கிடைக்கல போறதுக்கு பிறகு ஆட்டோல வந்திருக்கணும். எனவே ஆட்டோல வந்துதான் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தி இருக்கிறார்கள் அந்த அடையாளம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகளும். நாட்டில் இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த அறிக்கை வந்து நேற்று மாலை அளவில் வெளிவந்தது. எனவே அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதுவரைக்கும் இந்த வருடம், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 62 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நாட்டில் நடந்திருக்காம். இந்த 62 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 34 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக போலீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை வந்து சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த அறிக்கை வந்து நேற்று பின்னேரம் தானே வந்தது. அப்ப நேற்றிரவு வந்து ராகமேல அடுத்த துப்பாக்கிச் சூடு இன்னும் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கார். எனவே அதையும் இதோட கூட்டினா 63 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களும் 35 உயிரிழப்புகளும் பதிவாகும். எனவே போலீசார் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில நேற்றிரவு நடைபெற்ற சம்பவம் வந்து சேர்க்கப்படையில. ஏன்னு சொன்னா அறிக்கை முதலே வந்துட்டது. இப்படியாக போய்கொண்டிருக்கிறது நாட்டினுடைய நிலைமை. யாழ்ப்பாணத்தில் முதியவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். அந்த முதியவருக்கு வந்து 70 வயசு. அவருடைய உடல்ல வந்து சில பல நோய்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த நோயினுடைய தீவிரம் காரணமாக அதை தாங்க முடியாமல் தான் தனிமையில் இருந்த அவர் இந்த முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்திருப்பதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணம் சுதுமலை சாவல்காடு என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு முதியவர், அவருடைய பேர் வந்து ராசா அழகரத்தினம் என சொல்லப்படுகிறது. அவர்தான் இந்த தவறான முடிவை எடுத்து தூக்கிட்டு தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு முயற்சி செய்திருக்கின்றார். பிறகு உறவினர்களால் அவர் மீட்கப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுறார். கொண்டு செல்லப்படும் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே உடலில் ஏற்பட்ட அந்த நோயினுடைய தீவிர தாக்கம் காரணமாக அதை தாங்க முடியாமல் இந்த முதியவர் தன்னுடைய உயிரை மாய்த்துள்ளார். கஹவத்த என்று சொல்லப்படுற ஒரு கிராமத்தில் நேற்று அந்த கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில வந்து கடுமையான முட்டுப்பாடுகளும் முரண்பாடுகளும். பொதுமக்கள் என்ன செய்திருக்கணும் சொன்னால், போலீஸுக்கு வந்து கல் எடுத்து எறிஞ்சிருக்கணும். ஏன் இந்த பிரச்சனை வந்து என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம். கஹவத்த பகுதியில் ஒரு 22 வயதுடைய இளைஞன் ஒருவர் வந்து அடையாளம் தெரியாத நபர்களால் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தது. அந்த இளைஞன் வந்து போலீஸுக்கு போயிட்டு தகவல் கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரி எங்களோட ஊரில் வந்து போதைப்பொருள் கும்பலுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்குது, இன்னென்ன இடத்துல வந்து நடமாடி
கொண்டு திரிகிறாங்களோ பாருங்கன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்கார். அந்த இளைஞன் செய்தது சரிதானே? இந்த மாதிரி ஊருக்குள்ள வந்து சட்டவிரோத கும்பல்கள் திரியும் போது போலீஸுக்கு தானே போய் சொல்லணும். இந்த தகவலை கேட்டு போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்துச்சே தெரியல. ஆனால் அந்த தகவல் வந்து அந்த போதைப்பொருள் கும்பலுக்கு போயிட்டுது. இந்த மாதிரி அவர்களை பற்றின தகவல் உண்டு. ஒரு இளைஞர் 22 வயதுடைய இளைஞர் வந்து போலீஸுக்கு வந்து சொல்லிக்காருன்னு சொல்லி அந்த அளவுக்கு போலீஸ் சிறப்பாக செயல்பட்டு வேண்டிய ஊர்ல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போதைப்பொருள் கும்பல் வந்து இந்த 22 வயதுடைய இளைஞரை வந்து கொலை செய்துட்டது. அந்த இளைஞருடைய இறுதி நிகழ்வுகள் நேற்று குடும்ப மயானத்தில் நடந்ததாம். அப்ப போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு வந்திருக்கணும். அப்ப போலீஸை கண்டுட்டு பொதுமக்களுக்கு கோவம் வந்து போலீஸுக்கு மேல கல்லால் எறிஞ்சு தாக்குதல் நடத்தி பெரிய முட்டுப்பாடுகளும் முரண்பாடும் வந்துட்டுது. என்னன்னு சொன்னா போலீஸுக்கு ஒருத்தன் வந்து இன்ஃபார்ம் பண்றான்னு சொன்னா அந்த இன்ஃபார்மரை வந்து பாதுகாக்க வேண்டியது போலீஸினுடைய கடமை. என்ன அந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் சரியா பிழையா அது வேற பிரச்சனை. அதை வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது போலீஸினுடைய கடமை. ஆனா ஒரு இன்ஃபார்மரை வந்து இப்படி பலி கொடுத்தா யாராவது இன்ஃபார்ம் பண்ணி வேணுமா? ஒரு ஊர்ல வந்து ஒரு அநியாயம் நடக்க யாருமே தட்டி கேட்க மாட்டோம். என்ன எங்களுக்கு என்ன போச்சண்டி போட்டு பேசாம தான் இருப்பினோம். ஏன் தேவையெல்லாம் வாயை விட்டு தேவையெல்லாம் உயிரை விடுவான்னு சொல்லி போட்டு எல்லாரும் பயந்து பேசாம இருப்பினோம். எனவே இது வந்து முழுக்க முழுக்க போலீஸினுடைய தவறு. அதனால பொதுமக்கள் வந்து கோவப்பட்டு போலீஸுக்கு கல்லால் எறிஞ்சு அது சட்டத்தை கையில் எடுத்து கல்லால் எறிஞ்சதை நான் சரி என்று சொல்லல. ஆனால் போலீஸினுடைய கடமை வந்து இந்த மாதிரியான இன்ஃபார்மர்ஸை வந்து பாதுகாக்க வேண்டியது. எனவே அதை தவறுனதால பொதுமக்களுக்கு கோபம் வந்துட்டுது. அதனால ஒரு முரண்பாடு வந்து பிறகு போலீஸ் வந்து கண்ணீர் புகை குண்டால வந்து சுட்டுத்தான் பொதுமக்களை வந்து கலைச்சதாக சொல்லப்படுகிறது. இப்படியான சம்பவம் ஒன்று நேற்று மாலை கஹவத்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கான தன்னுடைய கடன் தவணை, அதாவது 5வது கடன் தவணையாக 350 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வழங்குவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே 4 தடவைகள் பெருமளவிலான நிதி வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது சர்வதேச நாணய நிதியம் எனப்படுகின்ற IMF-னால். அதாவது 4வது தவணையில் காசு கொடுத்தது தானே. அதுக்கு பிறகு இலங்கை அரசாங்கம் சரியான முறையில் இயங்கினது, சொன்ன வேலை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செய்திருக்குது. குறிப்பாக வந்து இந்த மின் கட்டணத்தை வந்து அதிகரித்தது மாதிரி சொன்ன வேலைகள் எல்லாம் சரியா செய்திருக்கண்டி போட்டு இப்ப 5வது தவணையாக 350 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து வழங்குவதற்கு IMF தீர்மானம் எடுத்திருக்கிறது. எனவே இந்த தொகையோட கூட்டும் போது இதுவரைக்கும் கடந்த 5 தவணைகளில் இலங்கை அரசாங்கத்துக்கு IMF-ஆல் வழங்கப்பட்ட கடன் விளாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என சொல்லப்படுகிறது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.